திருப்பலி ஒலிபரப்ப உதவுபவர்கள். மதுலதா குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக வேண்டி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றை பிளரைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவார்த்தைகள் 15 முதல் 29 முடிய. அந்நாள்களில் பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி, நீ எழுந்திரு, உன் மனைவியையும் 2 புதல்வரையும் கூட்டிக் கொண்டு போ, இல்லையேல் இந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள். அவர் காலம் தாழ்த்தினார். ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியின் கையையும் அவர் 2 புதல்வியர் கையையும் பிடித்து கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள். அவர்கள் வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி, நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ, திரும்பி பார்க்காதே, சமவெளியில் எங்கேயும் தங்காதே, மலையை நோக்கி தப்பி ஓடு, இல்லையேல் அழிந்து போவாய் என்றார்கள். லோத்து அவர்களை நோக்கி, என் தலைவர்களே, வேண்டாம், உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது. என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது. ஆயினும் மலையை நோக்கி தப்பியோட என்னால் இயலாது. ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்து போவேன். எனவே நான் தப்பியோடு சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் அருகில் உள்ளது. அது சிறியதாயிருக்கிறது. அதற்குள் ஓடிப்போக விடுங்கள். அது சிறிய நகர்தானே,
நானும் உயிர் தப்பி பிழைப்பேன் என்றார். அதற்கு தூதர் ஒருவர், நல்லது, அப்படியே ஆகட்டும். இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ளேன். நீ கேட்டபடி அந்த நகரை நான் அழிக்க மாட்டேன். நீ அங்கு விரைந்தோடி தப்பித்துக்கொள். நீ அங்கு சென்று சேரும் மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார். இதனால் அந்த நகருக்கு சோவார் என்னும் பெயர் வழங்கிற்று. லோத்து சோவாரை அடைந்தபோது கதிரவன் மண்ணுலையில் மேல் உதித்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் கொமோரா நகரின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழியச் செய்தார். அந்த நகர்களையும் அவற்றை சுற்றியிருந்த சமவெளி முழுவதையும் அழித்தார். அந்நகரில் வாழ்ந்த அனைவரும் நிலத்தில் தனிந்தவற்றை அழித்தார். அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள். உடனே உப்பு தூணாக மாறினாள். ஆபிரகாம் காலையில் எழுந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திருமுன் நின்ற இடத்திற்கு போனார். அவர் சோதோமையும் கொமோராவையும் சூழ்ந்திருந்த நிலப்பகுதியையும் நோக்கி பார்த்தபோது சூளையின் புகை போல நிரம்பிற்று. புகை கிளம்ப கண்டார். கடவுள் சமவெளி நகரைகளை அழித்த போது ஆபிரகாமின் நினைவு கூர்ந்தார். எனவே லோத்து குடியிருந்த நகரைகளை அழித்த போது கடவுள் அவரை காப்பாற்றினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. ஆண்டவரே, உம் பேரன்பு என் கண்முன் நிற்கிறது. ஆண்டவரே, என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும். என் மனதையும் உள்ளத்தையும் புடமிட்டு பாரும். ஏனெனில் உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. உமக்கு உண்மையாக நடந்து வருகின்றேன். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. பாவிகளுக்கு செய்வது போல் என் உயிரை பறித்து விடாதீர். கொலை வெறியர்களுக்கு செய்வது போல் என் வாழ்வை அழித்து விடாதீர். அவர்கள் கைகளில் தீச்செயல்கள், அவர்கள் வலக்கையில் நிறைய கையுட்டு நானோ மாசற்றவனாய் நடந்து கொள்கிறேன். எனவே என்னை மீட்டருளும், எனக்கு இரக்கம் காட்டியருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறை திருவார்த்தைகள் 23 27 முடிய. இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரை காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
1940ஆம் ஆண்டு புகழ்பெற்ற இறையலார் என்று அழைக்கப்படுகின்ற C.S. லூயிஸ் அவர் ஒரு மிக அற்புதமான ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தின் பெயர் த ப்ராப்ளம் ஆஃப் பெயின் என்கின்ற ஒரு புத்தகம். ஆகவே இதிலே மக்கள் படுகின்ற துன்பங்கள், வேதனைகள் இவற்றை பற்றியும், இந்த துன்பத்திலும் வேதனையிலும் கடவுளினுடைய பங்கு என்ன என்பதையும் ஆழ்ந்து அறிந்து ஒரு புத்தகமாக வெளியிட்டார். அதில் மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், அதுவரையிலும் இறையலாளர் C.S. லூயிஸ் எந்த துன்பத்தையும் வாழ்க்கையில் அனுபவித்ததே இல்லை. ஆகவே ஒரு பார்வையாளராக, அப்சர்வர் ஆஃப் பெயின், ஆகவே மக்கள் படுகின்ற துன்பங்களை பார்வையாளராக இந்த புத்தகத்தை அவர் எழுதி முடித்தார். அதன் பிறகு ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மற்றொரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்திலே அவர் இட்ட தலைப்பு எ கிரீஃப் அப்சர்வ்ட் என்கின்ற ஒரு தலைப்பு. அதாவது துன்பங்களை கண்ட பிறகு அல்லது துயரங்களை கண்ட பிறகு என்கின்ற ஒரு தலைப்பிலே அவர் எழுதினார். ஆனால் இந்த இரண்டாவது புத்தகத்தின் தன்மை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அவர் பார்வையாளராக எழுதவில்லை, மாறாக பங்கேற்பாளராக அந்த புத்தகத்தை எழுதினார். காரணம், அவருடைய மனைவி மிகுந்த கேன்சர் நோயினால் வருந்தி அவரோடு இருந்து பல ஆண்டுகள் துன்பப்பட்டு, இவரும் அவரோடு அவருடைய மனைவியோடு துன்பத்திலே பங்கேற்று அந்த மனைவியும் இறந்து விடுகிறார். அந்த இறந்த பிறகு அந்த துன்பத்தையும் அந்த வேதனையையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பட்டதை நினைவில் கூர்ந்து இந்த புத்தகத்தை அவர் எழுதினார். அவர் இறுதியாக சொல்லுகிறார், துன்பத்தை பார்ப்பது அல்ல, துன்பத்தை அனுபவித்தால்தான் நம்முடைய வாழ்வு என்ன என்று நமக்கு தெரியும் என்று அவ்வாறாக அந்த புத்தகத்தை அவர் முடிக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்வையாளராக அல்ல, மாறாக துன்பத்திலே பங்கேற்பாளராக சீடர்களோடு உடன் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று திரு அவையானது புனித ஜூனிஃபெரோ செரா என்கின்ற பிரான்சிஸ்கன் குருவானவரை இன்று சிறப்பித்து கொண்டாடுகிறது. இவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது பல ஆண்டுகள் இவர் ஒரு செமினேரியிலே ப்ரொஃபஸராக தான் இருந்தார். ஆகவே அனைத்தையுமே அவர் பார்வையாளராக பார்த்து அதை அவருடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றவராக இருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வந்தது. நான் பார்வையாளராக இருந்தால் போதுமா என்ற கேள்வியை அவர் எழுப்பினார். அப்போது அவர் உணர்ந்து கொண்டார், இல்லை, நான் பங்கேற்பாளராக, மக்களின் துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாக மாற வேண்டும் என்று விரும்பினார். ஆகவேதான் தென் அமெரிக்க நாடான மெக்சிகோவுக்கு மிக முக்கியமாக நற்செய்தி பணி செய்ய, அதுவும் பழங்குடி இன மக்களோடு இணைந்து அவர் பணி செய்தார். அப்போதுதான் துன்பம் என்றால் என்ன, துயரம் என்றால் என்ன, வலி என்றால் என்ன என்று அவர் அதை புரிந்து கொண்டார். காரணம், காடுகளிலே நடந்து பல மைல்கள் கடந்து செல்ல வேண்டும். அவ்வாறாக செல்லுகின்ற தருணத்திலே ஒரு விஷப்பூச்சி அவருடைய வலது காலை சீண்டி, அதனால் ஏறக்குறைய 18 ஆண்டுகள் அந்த வழியிலே அவர் நற்செய்தியை அவர் பணி செய்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே இறைவனுக்காக துன்பங்களை படுகின்றவராக, துயரங்களை படுகின்றவராக, வலியை ஏற்கின்றவராக அவர் மாறியதால் உண்மையாகவே இயேசுவோடு, இயேசுவின் துன்பத்தில் பங்கேற்பாளராக அவர் மாறினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். அன்புமிக்கவர்களே, தத்துவ இயலாளர் லேபினிஸ் என்கின்றவர், அவர் மிக அற்புதமாக தியோடிசி என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். அதிலே அவர் 2 பிரிவுகளாக இந்த உலகை பார்க்கின்றார். ஒரு புறம் வலிமையான கடவுள் வலிமையோடு இருக்கின்றார், மற்றொரு புறம் அவர் பார்க்கின்றார் மனிதனினுடைய துன்பங்கள், ஏராளமான துன்பங்கள் மறுபக்கம். ஆகவே அவர் இறுதியாக சொல்லுகிறார், வலிமையான கடவுள்
ஒரு பக்கம் இருக்கின்ற போது இந்த துன்பங்கள் துயரங்கள் பெருவிதமாக இருந்தாலும் இறைவன் அருளும் ஆற்றலும் நிச்சயமாக இந்த துன்பங்களுக்கு வழிகாட்டும் என்று அவர் இந்த வார்த்தைகளை சொல்லி நம்மை தியானிக்க அழைக்கின்றார். நம்முடைய இந்திய தேசத்தினுடைய ஒரு மிக அற்புதமான ஒரு பாடல்களை இயற்றி அதிலும் ஆங்கிலத்திலே புலமை பெற்றவராக கவிதைகளை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். அவர் ஆங்கிலத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். The water in a vessel is sparkling. ஒரு சிறிய பாத்திரத்திலே தண்ணீரை ஊற்றுகின்ற போது அந்த தண்ணீரானது வெண்மையாக இருக்கிறது, பளபளப்பாக இருக்கிறது, சுத்தமாக நம்முடைய கண்களுக்கு அது தெரிகிறது. The water in the sea is dark என்று சொல்லுகிறார். கடலை பார்க்கின்ற போது அந்த கடல் நீரானது மங்கலாக தான் நமக்கு தெரியும் என்பதை உணர்த்தியவராக அவர் சொல்லுகிறார். சிறிய உண்மைகளுக்கு தெளிவு உண்டு, அதே நேரத்திலே பெரிய உண்மைகளை புரிந்து கொள்ள நம்மால் இயலாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே என்றுமே நம்முடைய வேதனைகளையும் துன்பங்களையும் ஏன் எதற்கு எல்லாம் கேள்விகளை நாம் கேட்கின்ற போது இந்த பெரிய உண்மைகளை நம்மால் அறிய முடியாது. அது எப்போது நம்மால் அறிய முடியும் என்றால் இறைவனோடு ஒன்றித்து ஆண்டவரும் நம்முடைய துன்பத்திலே பங்கேற்கின்ற போது தான் அந்த உண்மை என்ன என்று நமக்கு நிறைவாக புரியும். ஆகிய இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பல வேதனைகள், துன்பங்கள், நோய்கள் மத்தியில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சீடர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயா? நான் எத்தனை வேதனைப்படுறேன், என்னுடைய உடல் முழுவதுமாக நோயாக இருக்கிறதே, நான் ஏன் என்ன துன்பம் செய்தேன், யாருக்கு என்ன துரோகம் செய்தேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பத்திலே என் கணவர் மனைவி குழந்தைகளை இத்தகைய துன்பங்கள் என்று பல கேள்விகளை கேட்டு ஆண்டவரே நீர் உறங்கிக் கொண்டிருக்கிறாயா, தூங்கிக் கொண்டிருக்கிறாயா, என்னுடைய துன்பத்தை நீர் பார்க்க மாட்டாயா என்ற கேள்விகளை எல்லாம் நாம் எழுப்புகின்ற போது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தூங்கவில்லை, நம்மோடு இருக்கின்றார், நம்முடைய துன்பத்தில் பங்கேற்று கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நமக்கு ஆறுதல் தருவார். ஆமென். இதோ உமது அடிமை, இறைவாயேற்பாயிம்மை. இதோ உமது அடிமை, எரியா விளக்கு எனை நான் உமக்கு தந்தி ஏற்றிடுவார். எரியா விளக்கு எனை நான் உமக்கு தந்தி ஏற்றிடுவார். உன்னொளி துலங்க தன்னையே வழங்கும் சுடராய் மாற்றிடுவார். இதோ உமது அடிமை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரை அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்கவுமை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர்,
வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை உகர்ந்து வாழுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லாம் திருநிலையினர் ஆகியவரோடும் அது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித ஜூனிஃபெரோஸ் செரா மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற அநேக விதமான நோய்கள், அழகியினால் வருகின்ற துன்பங்கள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை, இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலி பொருள் எங்களுக்கு வாழ்வு அளிக்கவுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்மோடு இணைக்க பெற்று என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கிய நிராசிரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒலிபரப்ப உதவியவர்கள்: மதுலதா குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக வேண்டி